குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் திரு தில்லை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடல். ஆயுள் புகழ் தில்லை அம்பலவாணர் அருகில் சென்றால் பாயும் இடபம் கடிக்கும் அரவம் பின்பற்றி சென்றால் பேயும் கணமும் பெருந்தலை பூதமும் பின்தொடரும் போய் என் செய்வாய் மனமே பிணக்காடவர் போமிடமே. இதுதாங்க அந்த பாடல். இடபம் அப்படின்னா காலை, அரவம் அப்படின்னா பாம்பு, பிணக்காடு அப்படின்னா பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கும் இடுகாடு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் உள்ளமே ஞானம் உடையவரால் ஆராயப்படுகின்ற பெரும் புகழை உடைய தில்லை சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானை நீ மிகவும் விரும்புகின்றாயே. அதற்காக நீ அவருடைய அருகில் சென்றால் காலை உன் மீது பாயும், அவர் அணிந்துள்ள பாம்பு கடிக்கும், அவர் செல்லும் இடம் பிணக்காடாகும். அவரை நீ பின்பற்றி சென்றால் பேயும் பூதகணமும் பெருந்தலை பூதமும் உன்னை பின்தொடர்ந்து வந்து பெரிதும் வருத்தும். இத்தகைய தீமையுடைய அவர் பின்னால் சென்று என்ன செய்வாய் யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. ஓடும் எடுத்து அதல் ஆடையும் சுற்றி உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பழி வாங்கியே விதியற்றவர் போல் ஆடும் அருள் கொண்டிங்கு அம்பலத்தே நிற்கும் ஆண்டிதனை தேடும் கணக்கென்ன கான் சிவகாம சௌந்தரியே. இதுதாங்க அந்த பாடல். அதல் அப்படின்னா தோல், பழி அப்படின்னா பிச்சை, மருள் அப்படின்னா சிவகாம சௌந்தரி அப்படின்னா உமாதேவியார். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிவகாம சுந்தரியே கையிலே நான்முகனின் தலையோட்டை பிச்சை பாத்திரமாக ஏந்தி கொண்டு தோளாகிய ஆடையை அணிந்து மெல்ல வீடுகள் தோறும் தாமே சென்று பிச்சை பெற்று உண்டு நல்ல பயனை தரும் விதியில்லாதவர் போன்ற மனம் போனபடி ஆடுவதற்கு காரணமான கொண்டு இந்த தில்லையிலே அம்பலத்தில் ஆடுகின்ற ஆண்டியை நீ தேடும் காரணம்தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11. ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடொன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்றவினை காட்டுவிப்பானும் இருவினை பாசக்கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தே. இதுதாங்க இந்த பாடல். இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை ரெண்டுமே. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மக்களே தில்லை சிற்றம்பலத்தில் உயிர்களை அவரவர் செய்த வினையின்படி படைத்து வினையின் பயனை அனுபவிக்க செய்பவனும் எடுத்த உடலின் வினை முடிவின்படி அப்பிறப்பை நீக்கி அவ்வுயிர்களை உறங்கச் செய்து இளைப்பாற்றுபவனும் இந்த உலகில் ஒரு பொருளுடன் மற்றொரு பொருளை கூட்டி வைப்பவனும் உயிர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி இன்பமடைந்து வாழ செய்பவனும் விதிக்கு ஏற்றபடி வினையை காட்டுபவனும் நல்வினை தீவினை என்னும் 2 வினைகள் என்ற பாசக்கயிற்றால் இயங்கும்படி செய்பவனும் ஆன இறைவன் ஒருவன் இருக்கின்றான். இதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. அடியார்க்கு எளியவர் அம்பலவாணர் அடிபணிந்தால் மடியாமல் செல்வ வரம் பெறலாம் வையம் ஏழழந்த நெடியோனும் வேதனும் காணாத நித்த நிமலன் அருள் குடிகாணும் நாங்கள் அவர் காணும் எங்கள் குலதெய்வமே. இதுதாங்க இந்த பாடல். மடியாமல் அப்படின்னா இறக்காமல், செல்வ வரம் அப்படின்னா வீடு பேறு பெறுவதற்கான வரம், ஏழழந்த அப்படின்னா 7 உலகங்களை அளந்த, நெடியோன் அப்படின்னா திருமால், வேதன் அப்படின்னா பிரம்மன், நித்தன் அப்படின்னா அழிவற்றவன், நிமலன் அப்படின்னா அழுக்கற்றவன், குடி அப்படின்னா குடிமக்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் கூத்த பெருமான் தம் அடியவர்களுக்கு எளியவர். அப்பெருமானின் திருவடிகளை வணங்கினால் இறக்காமல் இருப்பதற்குரிய வீடு பேற்றிற்குரிய செல்வத்தை வரமாக பெறலாம். 7 உலகங்களையும் அளந்து திருமாலும் நான்முகனும் தேடியும் காண இயலாத அடியையும் முடியையும் உடைய அழிவற்றவனும் தூய அறிவின் வடிவமானவனும் ஆன கூத்த பெருமானுக்கும் நாங்கள் குடிமக்களாவோம், அப்பெருமானே எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 13வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.